பொருட்கள் தயாரிப்பு பொருட்கள் தயாரிக்கிற மேனுஃபேக்சரிங் அந்த கம்பெனிகளுக்கு லாபமா, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபமா, இல்லை கடைக்காரருக்கு லாபமா? இது நிறைய பேர் தெரியாது. தயாரிப்பாளர்கள்னு சொல்லிடுவீங்க. தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் பெரிய லாபம் இருக்காது, சரிங்களா? இப்போ ₹1 பொருளுக்கு 5 பைசா லாபம் வைப்பாங்க, சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு 20 பைசா லாபம் வைப்பாங்க, சரிங்களா? கடைக்காரர் 50 பைசா லாபம் வைப்பாங்க. கம்பெனி அப்படி பிரித்து கொடுக்கும். கடைக்காரருக்கு அதிக லாபம். அதே மாதிரி எவ்வளவு பெரிய பொருட்களாக இருந்தாலும் சரி, நான் ₹1 சொல்கிறேன், சரிங்களா? இன்னும் நிறைய 10 ரூபா, 100 ரூபா, 150, 200, 250 அப்படியே கம்பெனிக்காருக்கு கம்மி லாபம் கிடைக்கும். நிறையா தயாரிப்புகள் அதிகமாக படுத்துறதுனால கம்பெனிக்காரர் எல்லோரும் பெருசாக பார்ப்பாங்க. ஏன்னா கடைக்காருக்கு பீஸ் வாரியாகவே லாபம் அதிகம். தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கங்க.